السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியால் சாலிஹீன் பாடம் 334. இந்த ரியால் சாலிஹீன் கிதாபினுடைய 334ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு திக்ரில் மௌத்தி வ கிஸரில் அமலி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஆயத்துக்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீனுடைய 334ஆம் நாள் பாடத்தில் உலக வாழ்க்கை மிக குறைந்ததே என்ற தலைப்பின் கீழ் பேசக்கூடிய பாடமாக இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாடத்தில் தொடர்படியாக சில ஆயத்துக்களை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வருவார்கள். அந்த ஒவ்வொரு ஆயத்துகளுக்கான தர்ஜுமாக்களையும் அதனுடைய தப்சீர்களையும் அது இந்த பாடத்திற்கு இடம்பெறுவதற்கான காரணங்களையும் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய வரிசையின் பிரகாரம் இந்த பாடத்தில் இறுதியாக அமையக்கூடிய ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளுக்கான தப்சீர்கள் என்ன, அதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன, அந்த ஆயத்துக்கள் எந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக பேசக்கூடிய ஒரு பாடமாக இந்த பாடம் என்பது அமைகின்றது. அந்த ஆயத்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, உலக வாழ்க்கை என்பது ரொம்ப சொற்பமான மிக குறைந்த ஒன்றாகவே இருக்கின்றது. மறுமை வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சில காலம் மாத்திரமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அது ரொம்பவும் குறைந்ததான ஒரு காலம்தான் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துக்களாக அந்த ஆயத்துக்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த பாடத்திற்கு உலக வாழ்க்கை மிக குறைந்ததே என்ற தலைப்பில் இந்த பாடத்தை நாம் அமைத்திருக்கின்றோம். இப்போ அந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்களையும் தப்சீர்களையும் அந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். இதற்கு முந்தைய பாடத்துல இந்த அலம் தகுன் ஆயாதி துத்லா அலைக்கும் ஃபகுன்தும் பிஹா துகذிபூன் இலா கௌலிஹி தஆலா என்பது வரையிலும், இந்த ஆயத்து வரையிலும் இதற்கு முந்தைய பாடத்துல நம்ம பேசணும். இப்ப இந்த பாடத்தில் இந்த கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி என்று துவங்கக்கூடிய இந்த ஆயத்தில் இருந்து இறுதி வரையிலும் இந்த பாடத்துல அமையக்கூடிய ஆயத்துக்களாக இருக்கு. இந்த ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவை இப்ப நம்ம பார்ப்போம். பாருங்க. قال كم لبثتم في الأرض عدد سنين قالوا لبثنا يوما أو بعض يوم فاسأل العادين என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆயத்து. இப்ப இந்த ஆயத்துக்கான தர்ஜுமாவை முதல்ல பார்ப்போம். அல்லாஹு தஆலா இடத்துல அந்த மக்கள் முந்தைய ஆயத்துல சொல்லப்பட்டது மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் சொல்வார்களாம். அவர்கள் சொன்ன பொழுது அப்பொழுது கால, இந்த கம் என்பதற்கு முன்னால் கால என்பது ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப கால அல்லாஹ் சொல்வானாம், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி, இந்த பூமியில் நீங்கள் எத்தனை காலம் தங்கினீர்கள். அதத சினீன, இங்க சினீன் என்பது இந்த இடத்துல வரணும், காலு என்பது இந்த இடத்துல வரணும். இது பிரிண்டிங் மிஸ்டேக், சரிங்களா? இப்ப சினீன் முந்தி இருக்கணும், காலு தான் பிந்தி இருக்கணும். அப்போ அதத சினீன் என்பதுதான் ஆயத்து. அப்போ வருடத்தின் எண்ணிக்கையால் இந்த பூமியில் எத்தனை காலங்கள் நீங்கள் தங்கியிருந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்ட பொழுது காலு, அவர்கள் சொல்வார்களாம், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாளோ அல்லது ஒரு நாளினுடைய சிறு பகுதியோ தான், சில பகுதி தான் நாங்க தங்கணும். இன்னும் சொல்வார்களாம், ஃபஸ்அலில் ஆதீன்,
எண்ணக்கூடியவரிடத்தில் நீ கேட்டுப்பார் என்று அல்லாஹ் பார்த்தவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதாக இதனுடைய தர்ஜுமா அமையக்கூடியதாக இருக்கும். இப்போ இதனுடைய தப்சீரை நம்ம பார்ப்போம். கால கம் லபித்தும் ஃபில் அர்தி அதத சினீன் என்பதற்கு தப்சீரில் குர்துபியில சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது கபரில் இன்னும் உலகத்தின் வாழ்வு நாள் என்றும் சொல்லப்படுது. அப்போ அல்லாஹ் கேட்பானா, அந்த கபரிலிருந்து எழுப்பின உடனே கேட்கக்கூடிய கேள்விதான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி, இந்த பூமியில் நீங்கள் எத்தனை காலங்கள் தங்கினீர்கள் என்று அல்லாஹ் கேட்பது. இந்த பூமியின் சொல்லக்கூடிய விஷயம் உலகத்தை குறிக்காது, கபரு வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப கபருல நீங்க எத்தனை காலம் தங்குனீங்க என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பானா என்ற ஒரு விளக்கத்தை தப்சீரில் குர்துபி என்ற தப்சீரில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் உலக வாழ்வு நாள் என்பதும் சொல்லப்படுது. அப்ப உலக வாழ்க்கையில் நீங்கள் உலகத்துல எத்தனை காலம் நீங்க வாழ்ந்தீங்க என்ற ஒரு விஷயமும் எந்த கருத்தும் வரும் என்பதாக இந்த கருத்தையும் ஒரு கையிலாக போடுறாங்க, ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்போ இது ஒரு முஷ்ரிக்கீன்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. கியாமத்து நாளிலோ அல்லது கபரிலோ கேட்கப்படக்கூடிய முஷ்ரிக்கீன்களுக்கான கேள்வி. அப்ப இது யாரை பார்த்து அல்லாஹ் கேட்பான்? முஷ்ரிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் கேட்கக்கூடியவனா இருப்பான். ஒன்னு கியாமத்து நாளில் கேட்பான், எல்லோரும் எழுப்பப்பட்டு அந்த கியாமத்து நாளில் ஒன்று கூடப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடியவரா இருப்பான், கம்லபிஸ்தும் ஃபில் என்பதாக. அல்லது கபரில் கேட்கக்கூடிய கேள்வியாகவே இருக்கும். கபரில் இருக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த கேள்வி என்பது அமையக்கூடியதாக இருக்கும் என்பதாக நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ காலு, அந்த முஷ்ரிக்கீன்கள் சொல்வார்களாம், லபித்னா, நாங்கள் தங்கியிருந்தோம், யௌமன் அவு பாதையும், ஒரு நாளோ அல்லது ஒரு நாளினுடைய சிறு பகுதியோ என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இங்கு நமக்கு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க தப்சீர்ல குர்துபியில. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், கடுமையான தண்டனை கபரில் இருந்த காலத்தை அவர்களை மறக்கச் செய்து விட்டது என்று ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறாங்க. அப்போ அவங்க எதனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னா, அப்போ கபரில் கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கு அவங்க சொல்லுவாங்க, கபரில் நாங்கள் ஒரு நாளோ இல்லை 1.5 நாளோ தான் தங்கியிருந்தோம், இல்லை ஒரு நாளுடைய பகுதி ஒரு அரை நாள் தான் தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, கபரில் அவர்கள் அனுபவித்த வேதனை, கபரில் அல்லாஹு தஆலா அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு கடுமையான வேதனையை கொடுக்கக்கூடியவனாக இருப்போம். அப்ப அந்த கடுமையான வேதனைகளை அனுபவித்ததன் காரணமாக அவங்க எத்தனை காலம் வாழ்ந்தாங்க என்பதை அவங்க மறந்துடுவாங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை காலம் வாழ்ந்தோம், இந்த கபரில் நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தோம், எத்தனை காலங்கள் வாழ்ந்தோம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அந்த மறந்ததின் காரணமாக தான் அவங்க சொல்லுவாங்களாம், யௌமன் அவு பாதையும், ஒரு நாளோ இல்லை ஒரு அரை நாள் தான் நான் வாழ்ந்தவனாக இருக்கிறேன் என்பதாக ஒரு பதிலை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இந்த விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இன்னும் சொல்றாங்க, 2 ஊதல் இடையில் தண்டனை காரணமாக கபரில் இருந்த காலத்தை அவர்கள் மறந்து விடுவார்கள் என்று சொல்றாங்க. இப்ப 2 ஊதல்னா சூர் ஊதுவார்கள். அப்போ உலகம் அழியக்கூடிய சமயத்தில் சூர் ஊதப்படும் பொழுது 2 சூர்கள் ஊதப்படும். இப்ப முதல் சூருக்கும் 2வது சூர் ஊதுறாங்க இல்லையா, அந்த 2 சூருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தண்டனை, அதில் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கு சில தண்டனைகள் கொடுக்கப்படுமா. அப்ப அந்த தண்டனையின் காரணமாக கபரில் இருந்த காலத்தை அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்றும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்லப்படுது, உலக காலத்தையும் கபரு காலத்தையும் குறைவாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். இப்போ உலக வாழ்க்கையும் அவங்க ரொம்ப கம்மியாக எண்ணிப்பாங்க, உலக வாழ்க்கையும் நம்ம ரொம்ப கம்மியாக தான் வாழ்ந்தோம் அப்படின்னு அவங்க எண்ணிக்கொள்வார்களாம். இன்னும் கபரு வாழ்க்கை என்பது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, பல வருஷம் ஆனால் இருந்திருப்பாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் பல வருடங்கள் வாழ்ந்திருப்பாங்க. இந்த உலகத்தில் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த மக்கள்லாம் இருப்பாங்களா இல்லையா. இப்போ இந்த சமயத்தில் தான், இந்த காலத்தினுடைய ஒரு ரீதியில் தான் நம்ம ஒரு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் முந்தைய காலத்தில் இருந்த அந்த மக்கள் எல்லாம் பல வருடங்கள் வாழ்ந்தார்கள், பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த மக்களாக இருந்தார்கள். அப்ப அந்த மக்களிடத்தெல்லாம் கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொல்லுவாங்களாம், ஒரு நாளோ இல்லை ஒரு அரை நாளோ தான் நான் வாழ்ந்தேன் யா அல்லாஹ் என்று அவர்கள் பதில் கொடுப்பாங்களாம். காரணம் என்ன, அவங்க பல நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அதுவில்லாமல் அவர்கள் மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த கபரில் அவர்கள் பல வருடங்கள் கியாமத்து நாள் வரையிலும், இப்ப முந்தைய ஒரு 1000 வருடத்திற்கு முன்னால் வஃபாத்தான ஒரு நபர், அவர் கியாமத்து நாள் வரையில் அந்த கபரில் தான் இருப்பார். அப்ப அவர் எத்தனை காலம் வாழ்ந்திருப்பார், எத்தனை நூற்றாண்டுகள் அந்த கபரில் அவர் வாழ்ந்திருப்பார். ஆனால் அவர் சொல்லக்கூடிய பதிலும், ஒரு நாளோ இல்லை அந்த ஒரு நாளினுடைய பகுதி தான் நான் வாழ்ந்திருப்பேன் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா மறுமை தண்டனை காலத்தோடு ஒப்பிடும் பொழுது அது ரொம்ப சிறிதாக தான் இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப மறுமையில் அல்லாஹ் நமக்கு சில தண்டனைகளை வச்சிருப்பான்,
அந்த தண்டனைகள்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சதுதான். அப்படி பார்க்கும் பொழுது அதன் காரணமாக அவர்கள் இதை மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக அவர்கள் சொல்வார்களாம், ஃபஸ்அலில் ஆதீன, எண்ணக்கூடியவரிடத்தில் நீ கேட்டுப்பார் யா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வார்களாம். அப்ப அந்த ஃபஸ்அலில் ஆதீன் என்பதற்கு தஃப்சீருல் குர்துபியில சொல்லும் பொழுது கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்வார்களாம், எண்ணி பார்க்க தெரிந்தவரிடம் நீ கேளு, நாங்கள் மறந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்ற வழக்கத்தை கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித்தராங்க. அந்த முஷ்ரிக்கினை எண்ணி தரக்கோ, அப்போ எண்ணக்கூடிய எண்ணி பார்க்க தெரிந்தவர்கள் இருப்பார்கள் இல்லையா அந்த மறுமையில. அப்போ அது எண்ணி பார்க்கக்கூடிய இடத்தில் நீ கேட்டுக்கோ, யா அல்லாஹ் நாங்கள் எத்தனை காலம் வாழ்ந்தோம், நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் எத்தனை காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், கபரில் வாழ்ந்தோம் என்பதை நாங்கள் மறந்துட்டோம் யா அல்லாஹ். அதனால் எண்ணி பார்க்கக்கூடியவர்கள் எண்ணி பார்க்க தெரிந்தவர்களிடத்தில் நீ கேட்டுக்கொள் என்று அவர்கள் சொல்வார்களாம் என்ற விளக்கத்தை கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதுவே முஜாஹித் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, உலகத்தில் எங்களோடு இருந்த அந்த மலக்குமாரிடத்தில் நீ கேளியா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அம்மோ உலகத்தில் எங்க கூட மலக்குமார்கள் வாழ்ந்தார்கள் இல்லையா, எங்களை கண்காணிக்கக்கூடிய எங்களோடு இருந்த அந்த மலக்குமார்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்திருப்பார்கள் இல்லையா. அப்ப அந்த மலக்குமாரிடத்தை நீ கேட்டு பாரியா அல்லாஹ், நாங்கள் எத்தனை காலங்கள் நாங்கள் வாழ்ந்தோம் என்று உனக்கு தெரியும், எங்களுக்கு மறந்து விட்டது யா அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்ற விளக்கத்தை முஜாஹித் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இங்கு நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மொத்தம் அல்லாஹ் அப்படி கேட்கும் பொழுது அவர்கள் இந்த உலக வாழ்க்கையும் இந்த கபரு வாழ்க்கையும் எத்தனை காலங்கள் தான் வாழ்ந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அந்த அளவிற்கான ஒரு கடுமையான வேதனை அவர்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை பாருங்க. قال إن لبثتم إلا قليلا لو أنكم كنتم تعلمون. அப்போ அப்படி சொன்ன உடனே இந்த ஆயத்துடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஆயத்து வருது. அப்போ கால, இப்பொழுது அல்லாஹ் சொல்வானாம், இல்ல பிஸ்தும், நிச்சயமாக நீங்கள் தங்கியது இல்லா கலீலன், குறைவாகவே தவிர. அப்போ குறைவாகவே தவிரனா குறைந்த ஒரு காலம்தான் நீங்கள் தங்கினீர்கள் என்று அல்லாஹ் பதில் கொடுக்கக்கூடியவனாக இருப்பானா. லவ் அன்னக்கும் குந்தும், இன்னும் நிச்சயமாக நீங்கள், லவ் அன்னக்கும் குந்தும் தாழமோன், இன்னும் நிச்சயமாக நீங்கள் அறிந்தவர்களாக ஆகியிருந்தால், நீங்கள் எத்தனை காலங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக ஆகியிருந்தால் நல்லதாக ஆகியிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. இப்ப இதனுடைய தப்சீரை பார்ப்போம். கால இல்ல பிஸ்தும் இல்லா கலீலன் என்பதற்கு தப்சீரில் இப்னு கஸீரில் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னா, எந்த கணக்கை எடுத்தாலும் அது மிக குறையதாக தான் இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். இப்ப எந்த கணக்கு எடுத்தாலும் சரி, இந்த உலகத்துல வாழ்ந்து எப்படிப்பட்ட கணக்காக எடுத்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப குறைந்த ஒரு காலமாக தான் இருக்கும் என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். இப்ப லவ் அன்னக்கும் குந்தும் தஅலமூன் என்பதற்கு இப்னு கஸீரில் சொல்லும் பொழுது, அழியக்கூடிய உலகத்தை மறுமையை விட அதிகம் விரும்பி விட்டீர்கள், அல்லாஹ்வின் கோபத்தை பெற்று விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. அப்போ நீங்கள் எவ்வளவு காலங்கள் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக நீங்கள் ஆகியிருந்தீர்கள் சொன்னா, நீங்க என்னுடைய பொருத்தத்தை எங்களை பெற்றிருப்பீங்க. நீங்கள் இந்த மறுமை உலகத்தை அதிகம், இந்த உலக வாழ்க்கையை விட அதிகம் விரும்பக்கூடியவர்களாக ஆகியிருப்பீர்கள். ஆனால் நீங்க எப்படி ஆயிட்டீங்க, இந்த உலகத்தை மறுமையை விட அதிகம் விரும்பிவிடக்கூடியவர்களாக ஆகிட்டீங்க. இப்ப மறுமையை விட இந்த உலகத்தை தான் நீங்க ரொம்ப விருப்பம் கொண்டீர்கள். அப்ப அல்லாஹ்வினுடைய கோபத்தை நீங்கள் பெற்றுவிட்டவர்களாகவும் நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. அதுவே அல்லாஹ்வின் கட்டளைகளை அறிந்து செய்திருந்தால் நீங்கள் அவர்களை போல வெற்றி அடைந்திருப்பீர்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடியவனாக இருப்பானாம் என்ற விளக்கத்தை இதன் கீழே நமக்கு எழுதி தராங்க. அல்லாஹ் சொல்வானா, அதுவே அல்லாஹுடைய கட்டளைகள்லாம் நீங்க புரிஞ்சு, அல்லாஹ் கடமையாக்க விஷயங்கள்லாம் நீங்க அறிந்து, அதையெல்லாம் நீங்கள் நல்ல முறையாக நீங்கள் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நீங்கள் பெற்றிருந்தால் அவர்களை போல நீங்களும் வெற்றியாளர்களாக, அந்த முஃமினீன்களை போல, அந்த சாலிஹீன்களை போல நீங்களும் வெற்றியாளர்களாக ஆகியிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா அந்த முஷ்ரிக்கீன்களிடத்தில் என்ற விளக்கத்தை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. இன்னும் இதற்கு கீழாக ஒரு ஹதீஸையும் சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ் என்னன்னா, மறுமை நாள்ல அல்லாஹு தஆலா அந்த சொர்க்கவாசிகளையும் நரகவாசிகளையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் சொல்வானா, சொர்க்கவாசிகளே
நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றி விட்டீர்கள், உங்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றி மாத்திரம்தான், அதனால் இன்மை மிக்க என்னுடைய இந்த சுவனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்மை மிக்க சுகமிக்க இந்த சுவனத்தையும் என்னுடைய ரிலாவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய பொருத்தத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான். அந்த சொர்க்கவாசிகளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்வானா. அடுத்தபடியாக ஒன்று சேர்த்து விட்டு அந்த நரகவாசிகளை பற்றி சொல்வானா, நரகவாசிகளே, நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நடந்தீர்கள், என்னுடைய கட்டளையை மீறி நான் ஹலாலாக எதெல்லாம் வச்சானோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யாம எனக்கு பொருத்தமில்லாத அந்த ஹராமான காரியத்தையே நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள். அதனால் தண்டனை மிக்கதான கொடுமையான தண்டனைகள் நிறைந்த கடுமையான தண்டனைகள் நிறைந்த என்னுடைய நரகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த நரகத்தில் நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் என்று அல்லாஹ் அந்த நரகவாசிகளை பார்த்து சொல்லக்கூடியவனாக இருப்பானா. இந்த ஹதீஸையும் இந்த ஆயத்திற்கு தோதுவாக ஒரு விளக்கமாக நமக்கு எழுதி தருகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கும் வரக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இங்கு நமக்கு தஃப்சீர் இப்னு கஸீரில் அருமையாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக அடுத்த ஆயத்தை நம்ம பார்ப்போம் வாங்க. أفحسبتم أنما خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون என்று அமையக்கூடிய ஆயத்து. அஃபஹசிபுத்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அல்லாஹ் கேட்பானா, அன்னமா ஹலக்னாக்கும் அபசன், நிச்சயமாக உங்களை நாம் படைத்ததெல்லாம் வீணாகவோ, இன்னும் அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன், இன்னும் நிச்சயமாக நீங்கள் நம் பக்கம் மீட்டப்படவே மாட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா, அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பானா. அப்போ இதுக்கு இப்னு கஸீரில் விளக்கம் சொல்றாங்க. அஃபஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, நீங்கள் எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த விருப்பமும் இல்லாமல், எந்த ஞானமும் இல்லாமல் வீணாகவே படைக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் எண்ணினீர்களா என்று அல்லாஹ் கேட்பானா. அப்போ அல்லாஹ் உங்களை எந்த நோக்கமும் இல்லாம படைச்சிருக்கா, இந்த உலகத்துல உங்களுக்கு படைக்கப்பட்ட நோக்கம் எதுவும் கிடையாது, இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு விருப்பம் இல்லாம தான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், சும்மா அல்லாஹ் போற போக்குல உங்களை படைச்சிட்டான், இல்ல எந்த ஒரு ஞானமும் அல்லாஹ் எந்த ஒரு சிந்தனையும் சிந்திக்காம அல்லாஹ் எந்த ஒரு ஒரு பிளானும் பண்ணாம தான் உங்களை படைச்சிட்டான் அப்படின்னு நீங்க எண்ணிக்கொண்டீர்களா என்ற விளக்கத்தை இங்க நமக்கு இப்னு கஸீர் எழுதி தருகிறார்கள். அப்ப இப்படி ஒரு இப்படி ஒன்றை அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ உங்கள் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம, எந்த ஒரு நான் விருப்பமும் இல்லாம, எந்த ஒரு எனக்கு ஞானம் இல்லாம தான் உங்களை நான் வீணா படைச்சிட்டேன் நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பானா. இன்னும் அன்னக்கும் இலைனா லா துர்ஜாஊன் என்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா, மறுமையினால் என்பதாக நமக்கு தஃப்சீர் எழுதுகிறார்கள் இப்னு கஸீர். அப்போ அன்னக்கும், இன்னும் நிச்சயமாக நீங்கள் மறுமையினால் என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வரமாட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்களா, இந்த உலகத்துல உங்களை படைச்ச உடனே இந்த உலகத்திலே நீங்கள் பிறந்து இந்த உலகத்திலே மரணிச்சு இந்த உலகத்தோடு நீங்க போயிருவீங்கன்னு நினைச்சிட்டீங்களா, அப்படி ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தை தாண்டி மறுமை நாள் என்று ஒரு நாள் இருக்கு. அந்த மறுமை நாளில் நீங்கள் என் பக்கம் நீங்கள் திரும்ப மீண்டு வரக்கூடியவர்களாக தான் இருப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கான தண்டனையை நான் நிறைவேற்றுவேன், அப்போ உங்களுக்கான கேள்விகளை நான் கேட்கக்கூடியவனாக இருப்பேன். அதனால நீங்க இந்த உலகத்துல அசால்ட்டாக வாழ்ந்துட்டு, ரொம்ப பொடுபோக்குத்தனத்தோடு வாழ்ந்துட்டு, இந்த உலகத்தில் என்னிடத்தில் நீங்கள் திரும்ப மீள மாட்டீங்கன்னு நினைக்காதீங்க, என்னிடத்தில் நீங்கள் திரும்பவும் மீண்டு வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா என்ற விளக்கத்தை நமக்கு இப்னு கஸீர் அருமையாக எழுதி தருகிறார்கள். பாருங்க, அல் முஃமினூன் சூரத்துல் முஃமினூன்ல 99 முதல் 115, இப்போ 99வது ஆயத்திலிருந்து 115வது ஆயத்து வரையிலும் இந்த ஆயத்துக்கள் பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சரிங்களா? அப்போ இந்த ஆயத்தானதை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது மரணத்தை நினைவு கூறக்கூடிய பாடமாகவும், இன்னும் ஆசைகளை குறைத்து கொள்ளக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆயத்துக்களின் மூலம். அப்போ இந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துக்களாக தான் இந்த ஆயத்து என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதன் காரணமாக தான், இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் முஸன்னிஃப் அவர்கள் இந்த ஆயத்துக்களை இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு அருமையாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்தபடியாக அமையக்கூடிய ஆயத்தை நம்ம பார்ப்போம். وقال تعالى, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, ألم يأن للذين آمنوا أن تخشع قلوبهم لذكر الله وما نزل من الحق ولا يكونوا كالذين أوتوا الكتاب من قبل فطال عليهم الأمد فقست قلوبهم
وَكَثِيرٌ مِّنْهُمْ فَاسِقُونَ என்று அமையக்கூடிய ஒரு ஆயத்து. இப்போ இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவை முதலாக பார்ப்போம். அலம் யஅனில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருப்பார்களே அத்தகைய ஒரு கூட்டத்தார்களுக்கு நேரம் வரவில்லையா? அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு அவருடைய கல்புகள் அஞ்சுவதற்கு நேரம் வரவில்லையா? வமா நஸல மினல் ஹக்கி, இன்னும் சத்தியத்திலிருந்து உண்மையிலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்தானே அந்த வேதங்களை, அந்த வேதங்களை அஞ்சிக் கொள்வதற்கும் அந்த வேதங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பானா? இன்னும் வலாய கூனு கல்லதீன, இன்னும் ஒரு கூட்டத்தார்களை போல அவர்கள் ஆகிவிட வேண்டாம். எத்தகைய கூட்டத்தார்கள்? ஊத்துல் கிதாபு, அதாவது வேதத்தை, வேதம் என்பது கொடுக்கப்பட்டதே அத்தகைய அந்த கூட்டத்தார்களை போல அவர்கள் ஆகிவிட வேண்டாம். மின் கபுலு, இவர்களுக்கு முன்னால் வேதங்கள் கொடுக்கப்பட்டதே, வேதம் கொடுக்கப்பட்டதே, அத்தகைய கூட்டத்தார்களை போல அவர்கள் ஆகிவிட வேண்டாம். ஃபத்வாலா அலைஹிமுல் அமது, அவர்கள் மீது காலம் நீண்டு விட்டது. ஃபகஸத் குலூபுஹும், இன்னும் அவருடைய கல்புகள், அவர்களுடைய உள்ளங்கள் இறுகிவிட்டது. வகஸீரும் மின்ஹும், இன்னும் அவர்களிலிருந்து அதிகமானவர்கள் ஃபாஸிகூன், பாவிகளாகவே இருக்கிறார்கள் என்பதாக அமையக்கூடிய ஒரு ஆயத்தாக இந்த ஆயத் என்பது அமைகின்றது. இப்போ இதுதான் இந்த ஆயத்திற்கான தர்ஜிமாவாக இருக்கு. இப்போ இந்த ஆயத்திற்கான தஃப்சீரை நம்ம பார்ப்போம். அலம் யஅனில்லதீன ஆமனு என்பதற்கு இங்கே தஃப்சீருல் ஐஸரு தஃபாசிர் என்ற தஃப்சீர் கிரந்தத்தில் நமக்கு எழுதக்கூடிய விளக்கம் என்னன்னா, அதிகம் நகைச்சுவை செய்பவருக்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பான். அதிகம் நகைச்சுவை செய்பவர்னா எப்படி? இந்த உலகத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளை மறந்து அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய நரகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை, அதற்கு எச்சரிக்கை இல்லாம அதையும் மறந்து அசால்ட்டாக இந்த உலகத்தில் நகைச்சுவை செய்து கொண்டு இந்த உலகத்தில் ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள், இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழக்கூடியவர்கள், அத்தகையவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற விளக்கத்தை நமக்கு இந்த தஃப்சீருல் ஐஸரு தஃபாசிரில் எழுதுறாங்க. அப்போ அத்தகைய சந்தோஷமிக்கக்கூடிய அந்த நகைச்சுவை மிக்கக்கூடியவர்களுக்கு நேரம் வரவில்லையா? எத்தகைய நேரம்? அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா, இந்த வார்த்தைக்கு இந்த ஐஸரு தஃபாசிரில் என்ன எழுதுறாங்கன்னா, அதாவது இதயம் நெகிழ்ந்து அமைதி அடைந்து தாழ்மையுடன் இருந்து அல்லாஹுவின் நினைவிலும் அவன் வாக்களித்த வாக்குறுதியிலும் எச்சரிக்கையிலும் உறுதியாக வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை நமக்கு இங்கு அருமையாக எழுதி தருகிறார்கள். பன் தக்ஷா குலூபும் லிதிக்ரில்லானா, அல்லாஹுவின் நினைவு ஒரு விஷயத்துல அவருடைய மனம் அப்படி நெகிழ வேண்டும். அவருடைய மனம் நெகிழ்ந்து அப்படி அவன் அமைதி அடைய வேண்டும். அமைதி அடைந்து அல்லாஹ்விடத்தில் தாழ்மையோடு இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ்விடத்தில் அவன் தாழ்மையோடு இருந்து அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய நினைவிலும் அல்லாஹ் வாக்களித்தானா இல்லையா? அப்போ அந்த சுவனத்தையும் அல்லாஹ், நீ நன்மையை செய்தால் நீ என்னுடைய பொருத்தத்தை பெற்றால் உனக்கு சுவனம் என்பது அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். நீ என்னுடைய கட்டளை மீறி நீ பாவத்தை செய்யக்கூடியவனாக இருந்தால், பாவியாக மரணித்து விட்டால் உனக்கு நரகம், அதில்தான் நீ நிரந்தரம் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்தவனாக இருக்கிறான் இல்லையா? அப்ப இந்த அல்லாஹ் அளித்த இந்த வாக்குறுதி எல்லாம் அவன் மனதில் வைத்து அதில் எச்சரிக்கையாக அவன் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்குவதற்கு ஒரு முஃமினுக்கு நேரம் வரவில்லையா என்ற விளக்கத்தை இங்கு நமக்கு எழுதுகிறார்கள். இப்போ அல்லாஹ் கட்டளைகள்லாம் பார்த்து அல்லாஹ் இப்படி நரகத்தை வைத்திருக்கிறான், நம்ம பாவங்கள் செய்த அல்லாஹ் இப்படி கடுமையான நரகத்தை வச்சிருக்கிறான், அந்த நரகத்தின் மூலம் நம்மை அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனாக இருப்பான். அதனால அதை கண்டு நம்முடைய உள்ளங்கள் பதற வேண்டும். அதனுடைய அந்த தண்டனைகளை நினைத்து பார்த்து அதை நினைவு கூர்ந்து எச்சரிக்கையின் காரணமாக நம்முடைய உள்ளங்கள் நடுங்க வேண்டும். அப்படி நடுங்குவதற்கு அவர்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பான என்ற விளக்கத்தை சொல்றாங்க. இன்னும் வமா நஸல மினல் ஹக்கி, வமா நஸல மினல் ஹக்கினா அதாவது குர்ஆன், அதிலுள்ள வாக்குறுதிகளையும் எச்சரிக்கைகளையும் என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ சத்தியத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த குர்ஆன் ஷரீஃப், அந்த குர்ஆனில் அல்லாஹ் எத்தனை வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றான், எத்தனை தண்டனைகளை சொல்லி காட்டுகிறான், எத்தனை நன்மைகளை சொல்லி காட்டுகிறான். அந்த நன்மைகளின் பக்கம் ஆசை கொண்டு தீமைகளை தண்டனைகளின் பக்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி எச்சரிக்கையாக இருப்பதற்கும் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருப்பானா. இன்னும் வலாய கூனு கல்லதீன, இன்னும் அவர்களை போல நீங்கள் ஆகிவிட வேண்டாம். அப்ப அவர்கள்னு சொன்னா அந்த கல்லதீன என்பது யாரை குறிக்கின்றது என்றால் யூதர்களும் நசராக்களும் செய்தது போல என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த யூதர்களும் நசராக்களும் அவங்க எப்படின்னு சொன்னா அவர்கள் அதை புறக்கணித்தும், அப்போ அதை அவர்கள் புறக்கணித்தவர்களாம் இருப்பார்களாம், பொடுபோக்கு தனத்தோடு இருக்கக்கூடியவர்களாம் அவர்கள் இருப்பார்களாம். இப்ப எந்த விஷயத்த அல்லாஹ்விற்கு கட்டுப்பட மாட்டார்களாம். அல்லாஹ் இறக்கி வைத்த விஷயத்தை எல்லாம், அல்லாஹ் இறக்கி தந்த இந்த குர்ஆன் ஷரீஃபையும் அல்லாஹ் இறக்கி தந்த இந்த நபிமார்களையும் அவர்கள் புறக்கணித்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்களாம்.
அப்படி புறக்கணித்து வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் அத்தகைய ஒரு கூட்டத்தாராக, வழிதவறிய கூட்டத்தாராக அவர்கள் ஆகிவிட்டார்கள். அதுபோல கூட்டமாக நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பான். இன்னும் அவர்கள் அந்த வழிதவறியதற்கு காரணமும் ரெண்டு சொல்றாங்க. ஒன்று, அவர்கள் அதை புரிந்து கொண்டும் அவர்கள் அதை புறக்கணித்தார்கள். அவங்களுக்கு உண்மை தெரியும், அல்லாஹுடைய குர்ஆன் சத்தியமானது என்று தெரியும், அல்லாஹுடைய நபிமார்கள் சத்தியத்திற்குரியவர்கள் என்று தெரியும். அப்படி தெரிஞ்சும் அவருடைய மனசு ஏற்றுக்கொள்ளாது. அதை அவர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். இன்னும் அவர்கள் பொடுபோக்குத்தனத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். எல்லாம் தெரிஞ்சும் அல்லாஹ் இதெல்லாம் செய்ய சொல்றான், இதெல்லாம் உண்மைதான், செஞ்சாதான் நம்ம தப்பிப்போம், இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது, அல்லாஹ் நம்மளை என்ன பண்ணிட போறான், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்னு ஒரு பொடுபோக்குத்தனத்தோடு இருக்கக்கூடிய, ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம், அந்த யூதர்களும் அந்த நசராக்களும். அப்படி அந்த யூதர்களும் நசராக்களையும் போல நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருப்பானா. ஊத்துல் கிதாப் என்பது குறிக்கிறது அந்த குர்ஆனை தான். அப்ப குர்ஆன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டும் அவர்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவர்களுக்கு முன்னால் ஃபத்வால அலைஹிமுல் அமது, இந்த ஃபத்வால அலைஹிமுல் அமது என்ற வார்த்தைக்கு தஃப்சீரில் என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுக்கும் அவர்கள் நபிமார்களுக்கும் இடையில் அதிகம் காலம் நீண்டு விட்டது என்று சொல்றாங்க. அப்போ அந்த நபிமார்கள்லாம் அவர்களிடத்துல எத்தி வச்சு விடுவாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை இதான்ப்பா, இப்படியெல்லாம் செய்தா நீங்க தப்பிச்சுக்கலாம், இப்படிலாம் செய்யலன்னு சொன்னா நீங்க தப்பிக்க மாட்டீங்க என்று நபிமார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் கண்டு அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் அவங்க கேட்டுட்டு அப்படி இருப்பாங்க. இன்னும் எந்த அளவுன்னு சொன்னா, அந்த நபிமார்களும் அவருடைய ஒஃபாத்தாயிருப்பாங்க, அந்த நபிமார்களும் அவர்களை விட்டு சென்று இருப்பாங்க. அப்படி பார்த்தா அவர்களுக்கும் அந்த நபிமார்களும் இடையில இடப்பட்ட காலம் நிறைய ஆயிடுச்சா இல்லையா? அதை தான் அல்லாஹ் சொல்றான், காலங்கள் நீண்டு விட்டது, அவர்கள் மீது காலங்கள் நீண்டு விட்டது, அவர்களுக்கும் அவர்கள் நபிமார்களும் இருக்கக்கூடிய அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த காலங்கள் நீண்டு விட்டது, இருந்தாலும் அவர்கள் திருந்தவில்லை என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். ஃபகஸத் குலூபுஹும் என்ற வார்த்தைக்கு நமக்கு விளக்கம் எழுதும் பொழுது, அவர்களை நினைவூட்டும் வழிகாட்டவும் ஒருவள் இல்லாததால் அவர்கள் இதயம் கடினமாகிவிட்டது. அதாவது அல்லாஹ்வின் நினைவு வந்தாலும் அவர்கள் இதயம் மென்மை அடையவில்லை என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ அல்லாஹ்வை நினைவு கூட்டுவதற்கும் நினைவு கூற ஒரு ஆள் இருக்கணுமா இல்லையா? இன்னும் அல்லாஹ்வினுடைய அந்த நேர்வழியான பாதையை வழிகாட்டுவதற்கும் ஒருவள் இல்லாததன் காரணமாக அப்போ நபிமார்களும் அவங்கள விட்டு போயிட்டாங்க. நபிமார்கள் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, அப்போ கேட்கல. அதுக்கப்புறம் நபிமார்களும் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா யாரு சொல்லுவா? அல்லாஹ்வுடைய நினைவூட்டல் அவங்களுக்கு இருக்காது, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு அமையல. இன்னும் அவர்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டலும் யாரும் கிடையாது. அப்படி இல்லாததன் காரணமாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவருடைய உள்ளங்கள் கடுமையாகிவிட்டது. எந்த அளவிற்குன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய நினைவு வந்தாலும் சரி அவருடைய உள்ளங்கள் மென்மை அடையாது. அப்போ ரொம்ப மென்மையானது, அல்லாஹ்வுடைய நினைவு வந்துட்டுன்னு சொன்னா அவங்க உள்ளத்துல ஒரு சின்ன பயம் கூட அவங்களுக்கு வராது. அவர்கள் உள்ளம் ஒரு, இப்போ சொல்லுவோமா இல்லையா, கல் நெஞ்சக்காரன் சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி ஃபக்கஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் ரொம்ப கடுமையானதாக ஆகிவிட்டது, ரொம்ப இறுகிய ஒரு உள்ளமாக அவருடைய உள்ளங்கள் ஆகிவிட்டது என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு ஐசிறு தஃபாசிர் என்ற தஃப்சீர் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அடுத்தபடியாக வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், இதற்கு என்ன எழுதுறாங்கன்னா, கட்டுப்பாடுகளை மீறி பாவத்தில் மூழ்குவது என்ற ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. அப்போ அப்படி யாரும் இல்லாததன் காரணமாக அவர்களை வலியுறுத்துவதற்கு எச்சரிக்கை மூட்டுவதற்கு யாரும் இல்லாததுனால அவர்கள் கட்டுப்பாடுகளை எல்லாம் மீறி அவர்கள் பாவத்தில் மூழ்கி செல்லக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள், பாவிகளாகவே அவர்கள் முழுமையாக ஆகிவிட்டார்கள். இன்னும் அல்லாஹ்வின் மார்க்கத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்தே போயிட்டாங்க, இஸ்லாத்திலிருந்தே அவர்கள் போகக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. இன்னும் அல்லாஹ்வினுடைய கல்விகளையும் உபதேசங்களையும் அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்ற விளக்கத்தை சொல்றாங்க. இப்போ அல்லாஹ்வினுடைய அந்த கல்வி இருக்குதா இல்லையா, அல்லாஹ் எத்தகைய ஒரு நாட்டத்திற்காக அல்லாஹ் எப்படிவிட்ட ஒரு திட்டத்தை போட்டு இருப்பான், எத்தகைய ஒரு திட்டத்தை போட்டு அல்லாஹ் இப்படி இவர்களை வழிநடத்துறான் இல்லையா. அப்ப இதையெல்லாம் அவர்கள் விளங்க மாட்டார்கள். அல்லாஹ் அவர்கள்லாம் எந்த ஒரு இல்மும் கிடையாது, அல்லாஹ் எதையும் யோசிக்காம சும்மா செய்யறான் அப்படின்னு அல்லாஹுடைய கல்வியை மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் அல்லாஹ் உபதேசங்கள் செஞ்சிருக்கான இல்லையா, அவருடைய கிதாபுகளின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக அந்த உபதேசங்களையும் அதையும் மறுக்கக்கூடியவர்களாக, அதையும் மறுத்து வாழ்ந்து அவர்கள் பாவிகளாக வழிகட்டவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் என்ற விளக்கத்தை இந்த ஆயத்திற்கு கீழாக நமக்கு அருமையாக ஐசிறு தஃபாசிர் என்ற தஃப்சீரில் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஆயத்தானது முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வர காரணமும், இந்த ஆயத்தும் மௌத்தையும் ஆசை, அதாவது மௌத்தையும் அஞ்சிக் கொள்ள வேண்டும், மௌத்தையும் நினைவு கூற வேண்டும், ஆசைகளையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் வரக்கூடிய ஆயத்தாக இந்த ஆயத் என்பது வரக்கூடியதாக இருக்கு. இப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத் என்பதை முசன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, அல் ஹதீத் சூரத்துல் ஹதீதுல 16வது ஆயத்தாக இந்த ஆயத் என்பது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க.
இன்னும் பாருங்க, வல் ஆயாத்து ஃபில் பாபி, இந்த பாடத்தில் உள்ள ஆயத்துக்கள் ஆகிறது கசீரத்தும் மஅலூமத்துன், அறியப்பட்ட அதிகமான ஆயத்துக்களாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த பாடம், இந்த பாபு திக்ரில் மௌத்தி வ கஸ்ரில் அமலி என்ற இந்த பாடத்திற்கு முசன்னிஃப் அவர்கள் எக்கச்சக்கமான இந்த ஆயத்துக்களை கொண்டு வந்தார்கள். இந்த எல்லா ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாக்களையும் தஃசீர்களையும் அது இடம்பெற்ற காரணங்கள் அனைத்தையும் பார்த்து நம்ம முழுமையாக இந்த பாடத்தை நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 574வது ஹதீஸாக அமையக்கூடிய இந்த ஹதீஸினுடைய தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள், அதனுடைய விஷயங்களை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.